கூகுள் I/O 2022 கான்ஃபரன்ஸில் பல விதமான விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க. இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் கூகுள் சர்ச் அது போக கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியான முக்கியமான ப்ராடக்ட்ஸ்க்கு என்னெல்லாம் அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல கூகுள் சர்ச்சில் என்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது மல்டி சர்ச் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் ஒன்று டெக்ஸ்ட்டாவோ இல்லைனா இமேஜாவோ தனித்தனியாக தான் சர்ச் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மல்டி சர்ச் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலமாக ஏதாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதுக்கு நீங்கள் டைப் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோவை நம்ம எடுக்கிறோம், அதாவது ஒரு வாட்டர் பாட்டிலோட பிக்சர் ஒன்று எடுக்கிறோம் ஃபோட்டோ. இதில் நான் டெக்ஸ்ட் ரெயின்போ அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன்னா ரெயின்போவோட வாட்டர் பாட்டில் என்ன டிசைன்ஸ்லாம் இருக்கோ அதை காட்டுற மாதிரியாக ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, பல விதமான ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் தேடலாம். அது போக பல விதமான சர்ச்சும் பண்ணலாம். அதாவது ஒரு பைப் ரிப்பேர் ஆகிட்டுனா கூட டேரெக்டாக அதை ஃபோட்டோ எடுத்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா கூட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதுக்காக அந்த வாட்டர் டேப் என்ன பேர் அல்லது என்ன டைப் அப்படிங்கிறது தெரியணுங்கிற கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நியர்மி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த நியர்மி அப்படிங்கிற ஃபீச்சர் என்ன கேட்டிங்கன்னா, பர்டிகுலர் ப்ராடக்ட்டை என்னோட ஏரியா, அதாவது நான் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நியர்மி அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதில் நியர்மி அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டாலோ இல்லை டெக்ஸ்ட்டாக சர்ச் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்ஸ் பக்கத்தில் உங்கள் ஏரியா பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டும். உதாரணத்துக்கு பக்கத்தில் உள்ள கடைகளை மேப்பில் காட்டி என்னென்ன கடைகளில் இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுற அந்த மெட்டீரியல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு போஸ்டர்லேயோ இல்லைனா டிவியில் ஏதோ ஒரு ஃபுட்டை பற்றி பார்க்குறீங்க, அந்த ஃபுட்டு உங்களுக்கு சாப்பிடணும் ஆசை இருக்குது, ஆனால் ஃபுட்டோட பேரோ ஏதோ உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கிடும். டேரெக்டாக அந்த ஃபுட்டை ஃபோட்டோ எடுத்துட்டிங்கனாலே டேரெக்டாக நியர்மி அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கனாலே பக்கத்தில் என்ன ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஃபுட்டு கிடைக்கும், எந்த ஏரியாவில் கிடைக்கும், என்ன ஃபுட் அப்படிங்கிறத டேரெக்டாக காட்டிடும். இது மாதிரியாக நியர்பை ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நியர்மி அப்படிங்கிற இந்த அப்டேட். ஸோ முதல்ல பார்த்த இந்த மல்டி சர்ச் அப்படிங்கிற ஃபீச்சரும் அது போக நியர்மி அப்படிங்கிற ஃபீச்சரும் இங்கிலீஷில் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் எண்டில் இந்த அப்டேட்ஸ் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கூகுள் சர்ச்சில் உள்ள கேமரா யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக ஒரு ஷாப்புக்கு நீங்கள் போகிறீங்க. உதாரணத்துக்கு நான் சாக்லேட் ஷாப்புக்கு போகிறேன்னா அந்த சாக்லேட் ஷாப்பில் எந்த சாக்லேட் பெஸ்ட்டான சாக்லேட் அப்படிங்கிறது டேரெக்டாக அந்த கேமரா ஆப் மூலமாகவே ரேட்டிங்காகவே உங்களுக்கு ஏஆரில் காட்டிடுவாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக பர்டிகுலர் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக உங்கள் ஃபோன் மூலமாக பார்த்துட்டிங்கனாலே இந்த அப்டேட் எனேபிள் பண்ணலாம் சொல்லுவாங்க. இந்த அப்டேட்டும் கூடிய விரைவில் வரதாக இருக்குது. அடுத்தபடியாக முக்கியமான இன்னொரு அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்கின்டோன் ஸ்கேல். முதல்ல இந்த ஸ்கின்டோன் ஸ்கேல் கூகுள் ஃபோட்டோஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது என்னோடய ஃபோட்டோ அந்த டேரெக்டாக அந்த கூகுள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் நேரில் பார்த்தா எப்படி இருப்பேனோ அதே மாதிரியாக ரியல் டோன்ஸ் ஃபில்டர்ஸ் அப்டேட் பண்ணி டேரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் என்னோட ரியல் டோன், அதாவது என்னோட ரியல் ஸ்கின் டோன் டேரெக்டாக அந்த ஃபோட்டோஸ் தெரிகிற மாதிரி இருக்க போகுது. இந்த ஃபீச்சரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு skintone.google.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக பார்க்க முடியும். இப்போதைக்கு அதில் ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸ்கின் டோன் மட்டும் இல்லாமல் ஹேர் கலர், ஹேர் டெக்ஸ்சர் மாதிரி பல விதமான விஷயங்களும் மாற்ற முடியும் அப்படி சொல்கிறாங்க. இந்த அப்டேட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பிரைடல் மேக்கப் லுக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன்னா இப்போ அந்த பிரைடல் மேக்கப் லுக்ஸ் என்னோட கலருக்கு ஏற்றாப்புல சூட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக இப்படி சர்ச் பண்ணும்போது டாப்பில் நம்ம ஸ்கின் டோன் கலரை காட்டுறதுக்காக ஸ்கேல்ஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஸ்கின் டோனை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன், அதாவது உங்கள் ஸ்கின் டோனுக்குள்ள ஃபேஸஸ்லாம் ரிலேட்டடாக அதில் காட்டுவாங்க. அது மூலமாக உங்கள் ஸ்கின் டோனுக்கு அந்த பர்டிகுலர் மேக்கப் செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது டேரெக்டாக பார்க்க முடியும். ஸோ இது முக்கியமான ஃபீச்சராக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சர்ச் பண்ணும்போது நமக்கு ரிலவெண்ட்டான நம்ம ஸ்கின் டோன் வச்சு காட்டி அது கரெக்டாக நமக்கு செட் ஆகுமா இல்லைங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அடுத்தபடியாக கூகுள் அசிஸ்டண்ட்டில் என்னெல்லாம் அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு கூகுளோட ஹப் டிவைஸ், அதாவது நெக்ஸ்ட் டிவைஸஸ்க்கு பல விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணோன்னா ஹே கூகுள் அல்லது ஓகே கூகுள் அப்படி சொன்னோம். இனிமேல் அந்த வேர்டு சொல்லாமலே குறிப்பிட்ட வேர்டு சொன்னாலே போதும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது குயிக் ஃப்ரேசஸ் அப்படி சொல்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு டேரெக்டாக கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் டேரெக்டாக லான்ச் ஆயிரும் சொல்கிறாங்க. Show me some beaches in Santa Cruz. I found a few beaches near Santa Cruz. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சில நேரங்களில் கொஸ்டின் கேட்கும்போது இடையில நமக்கு யோசிப்போம். உதாரணத்துக்கு எதை கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் சில நேரங்களில் பாயில் நிற்போம். ஸோ இனிமேல் இந்த டேரெக்டாக நீங்கள் இடையில விடுற கேப்போ இல்லைனா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதோ ஆட்டோமேட்டிக்காக அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக கூகுள் அசிஸ்டன்ட் இடையில அடிஷனல் வேர்ட்ஸ் போட்டு பேசும். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ மாதிரி Play the new song from Florence and the something. Got it. Playing free from Florence and the Machine on Spotify. இது மாதிரியாக கூகுள் அசிஸ்டன்ட் இடையில நம்ம கான்வர்சேஷனை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க.
அடுத்தபடியாக LAMDA அப்படிங்கிற கூகுளோட இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கறதுனாலும் ஏற்கனவே வீடியோ கொடுத்துக்க செக் பண்ணி பாருங்கள். இந்த LAMDA 2 அப்டேட் வந்து ஸ்பீச் ரெகக்னேஷன் மட்டும் இல்லாமல் டேட்டா கூகுள் சர்ச் ரிசல்ட்லையும் வரப்போது தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் டேரெக்டாக வந்து இமேஜின் ஐமட் அப்படி சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு ரிலேட்டிவ் கொஸ்டின் சொல்கிறேன்னா அதுக்கேற்றாப்புல அதுக்கு பதில் வந்து காட்டும். இதுக்காக வந்து அவங்க டெஸ்ட் கிச்சன் ஆப்பில் மூலமாக டெமோ வந்து காட்டியிருந்தாங்க. உதாரணத்துக்கு நான் மூணில் இருந்தேன்னா நான் வந்து இந்த டைமில் வந்து எப்படி என்னோட கிராவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து டேரெக்டாக சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே வந்து அதை பற்றின ரிலேட்டிவ் கொஸ்டினும் இருக்கும். நான் மூணில் இருந்தேன்னா என்னோட ஆக்சிஜன் லெவல்ஸ் எவ்வளவு, ஏர் என்ன இருக்கும், அது இப்போ டெம்பரேச்சர் என்ன இருக்கும், இதை மாதிரியாக ரிலேட்டிவ் கொஸ்டின்ஸும் அதில் காட்டும். அது மூலமாக அந்த பர்டிகுலர் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்து அதுக்கான ஆன்சரும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது போக வந்து டிப் ஐக்கான் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது. இந்த ஐக்கானை டேப் பண்ணும்போது நம்ம கேட்குற திங்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷனலாக அதை பற்றின இன்னும் பல விதமான ஹிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்தபடியாக கூகுள் வந்து செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது பாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் மூலமாக பேராமீட்டர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அட் அ டைமில் 2 விதமான ஆன்சர்ஸ் வந்து பெற முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி ஐ வில் கொஸ்டின் இன் பெங்கால் அண்ட் கெட் ஆன்சர் இன் பெங்கால் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் அப்படி சொல்லிட்டு கேட்டுருக்கேன். அதாவது நான் ஒரு கொஸ்டின் இந்த லாங்குவேஜில் கொடுக்க போகிறேன், அதுக்கு பதிலாக ஆன்சர் வந்து 2 விதமான லாங்குவேஜஸில் வேணும் அப்படி சொல்லி கேட்குறேன். ஸோ இதை நீங்கள் பார்க்குற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு 2 வகையான லாங்குவேஜில் வந்து அவுட்புட் வருது. அடுத்தபடியாக விர்ச்சுவல் கார்டு அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விர்ச்சுவல் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பர்ஸை தூக்கிட்டே நம்ம போக வேண்டாம், உங்களோட கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி விர்ச்சுவலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் கார்டில் பேமெண்ட் மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடி கார்டு மாதிரி பல விதமான விஷயங்களும் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி வந்து லான்ச் ஆன அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறேன். அது போக மை ஆட் சென்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட்ஸ், அதாவது யூடியூபாக இருக்கட்டும், கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும், அதில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு பிடிச்சமான அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன் செலக்ட் பண்ணி பார்க்குறது மூலமாக நீங்கள் வந்து ஆட் அல்லது ரிமூவ் பண்ணலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பசங்க கையில் வந்து உங்கள் ஃபோன் வந்து கொடுக்க போகிறீங்க, அதில் தேவையில்லாத ஆட் வந்து அவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைப் ஆடை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத ஆட் வந்து உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. ஸோ இது மூலமாக ரிலவெண்ட் ஆட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு தேவையில்லாத ஆட்ஸை வந்து டேரெக்டாக தவிர்க்க முடியும். அதுமாதிரி கூகுள் சர்ச்சில் வந்து இந்த ரிமூவ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வரப்போறாங்க. அதாவது உதாரணத்துக்கு இப்போ உங்களோட ப்ரைவசி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியாக இந்த ஃபீச்சர் இருக்க போது இப்போ நம்ம நேம் வந்து சர்ச் பண்ணோம்னா நம்ம நேமை பற்றின எல்லா விதமான ரிசல்ட்டும் வரும். அதாவது ரிசல்ட் அபவுட் யூ அப்படிங்கிற ஃபீச்சரில் போயிட்டு ரிமூவ் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை பற்றின தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், உதாரணத்துக்கு உங்கள் ஃபோன் நம்பர் ஏதோ லீக் ஆகுது, இல்லை அட்ரஸோ இல்லை இமெயில் அட்ரஸோ தேவையில்லாமல் வெளியே காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸில் வந்து காட்டிகிட்டு இருக்காங்கன்னா அதில் பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் கூகுளில் அப்டேட் பண்ணாமல் பிளாக் பண்ண முடியாது. அது கூகுளில் மட்டும் தான் பிளாக் ஆகும், அந்த வெப்சைட்டில் பிளாக் ஆகுது. ஆனால் கூகுள் சர்ச் பண்ணும்போது கூகுள் லேடி தான் எப்படியும் வெப்சைட் போவாங்க, அதனால் வந்து கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ச் ரிசல்ட்டை எடுத்து விட்ருவாங்க. இதே மாதிரியே ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. இது போக வந்து ஒரு வெப்சைட் வந்து கரெக்டான வெப்சைட் தானா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக வெப்சைட்டோட சோர்ஸ் செக் பண்ணுறதுக்காக ஃபீச்சர் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, இல்லைனா வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கணும். ஆனால் அது ட்ரஸ்ட்டோ இல்லை ஆர்ஃபனேஜோ நல்ல ஒரு ஆர்ஃபனேஜ் தானா இல்லை கரெக்டான ஆர்ஃபனேஜ் தானா ஃபேக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியறதுக்காக அது வெப்சைட்டோட சோர்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக அபவுட் த சோர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட் கரெக்டான வெப்சைட் தானா அது வந்து நீங்கள் பே பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் சர்ச்சுக்கும் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த இந்த கூகுள் சர்ச் அது போக கூகுள் அசிஸ்டன்ட் அப்டேட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.